ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மதுரையில் விஷால்தி மாலில் இருக்க டக்அவுட் தான் வந்திருக்கோம். 4th ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் நியர் டக்அவுட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நம்ம கிரிப் சாக்ஸ் தனியாக பே பண்ணோம், 80 ருபீஸ். டிக்கெட் 200லேருந்து இருக்குது. நம்ம உள்ள என்ட்ரிக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு 300 வாங்கினாங்க, 1 ஹவர்னா 500. இந்த மாதிரி மியூசிக் கிரிட்ஸ்க்கு வந்துட்டு 200 அது மாதிரி டிக்கெட்ஸ். உள்ள வாட்ச்சு அந்த மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ்க்கு தனியாக யூனிட் கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம ஃபேஸ் ரேட் பண்ணி ஸ்டோரேஜில் வந்து நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே சேஃபாக லாக்கரில் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பயங்கர ஃபன்னாக இருக்குது. நியான் கலர்ஸ் எல்லாமே பயங்கரமாக க்ளோவாக இருக்கும். அது எல்லாமே உள்ளே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ப்ளஸ் ஸ்பைடர் வால், இதுதான் ஸ்பைடர் வாலுக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. உள்ளே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நமக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட வைப் பண்ணவும் செய்கிறாங்க. டான்ஸ் எல்லாமே, பாட்டு எல்லாமே பயங்கர வைப்பான சாங்ஸ் போடுறாங்க. அவங்களும் நம்மளோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸஸில் வெல்க்ரோ டேப்ஸ் தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம போய் வாலில் ஸ்டிக் ஆகிக்க முடியும். மேபி வெயிட் கம்மியாக இருந்தால் ஈஸியாக இதே மாதிரியே ஸ்டிக் ஆகி இருக்கலாமா இருக்கும். எங்களால் இந்த மாதிரி ஸ்டிக் ஆக முடியலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குது. சில இதுக்கெல்லாம் வந்து எனக்கு நேம் சரியாக தெரியலை, பட் வந்து உங்களுக்கு வந்து விசுவலாக காட்டுறேன் என்னென்ன கேம்ஸ்லாம் உள்ளே இருக்குதுன்னு. நல்லா ஜம்ப் பண்ணி ஜாலியாக வைப் பண்ண முடியுது. அங்கே இருக்க டைம் பயங்கர ஃபன் ஃபில்லிங்காக நம்ம மூடே மாறிடுது. பிகாஸ் அவங்க நல்ல வைப்பான சாங்ஸும் போடுறாங்க, பிளேஸஸும் அது மாதிரி இருக்குது. ப்ளஸ் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் நம்மளோட நல்லா கோஆர்டினேட் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து நமக்கு அந்த நல்ல வைப் கிடைக்கிது. இதில் இருக்க நியான் கலர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக க்ளோ ஆகும். லைட் ஆஃப் பண்ணாங்க, இடையில லைட் ஆஃப் பண்ணாங்கன்னா ஒரு மைல்டான லைட் இருந்தது. அதில் வந்து இதில் இருக்க எல்லா நியான் கலர்ஸுமே பயங்கர க்ளோயிங்காக நல்ல அட்மைரிங்காக இருந்துச்சு. அப்புறம் இது மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம அப்படி படுத்துட்டு அப்படி கூட ரொட்டேட் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த பாலில் உள்ளே போயிட்டு நம்ம இதில் ரோல் பண்ணிவிட்டால் ரோல் ஆகலாம், இல்லைனாலும் எந்திரிச்சு நின்று அது மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, நியான் வந்து பயங்கரமாக க்ளோ ஆகும்னு, அது மாதிரி இதுதான் இது. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபேஸ்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியாது, பட் வந்துட்டு பயங்கர ரொம்ப இருட்டாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் க்ளோயிங்காக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம அங்கே ஃபன் பண்ணுறப்போ அது இன்னுமே வைபை கூட்டுச்சு. இந்த மாதிரி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணுறப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்கொயர்ஸ் அங்கங்கே கிடக்கும், நிறைய பால்ஸ் அங்கங்கே இருக்கும். நல்லா ஜம்ப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இதுதான். இந்த ஸ்லைடர் போர்டில் வந்துட்டு நம்ம மேலே நின்று பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி, ப்ளஸ் வந்து மூவிங்காக இருக்குது. அந்த மாதிரி இருக்கனால ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருந்துச்சு. பேலன்ஸ் பண்ண முடியலனாலும் நம்ம ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ணிடலாம். ஜம்ப் பண்ணுறப்போ எல்லாமே ஏர் பலூன்ஸ் தானே, அதனால் பெருசாக அடியெல்லாம் ஒன்றும் படாது. பட் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ரொம்பவும் நம்ம இது ஒன்றும் பண்ணாதுன்னும் ரொம்ப ஓவராகவும் குதிச்சிடக்கூடாது. பட் நல்ல ஜாலியாக இருந்துச்சு, சேஃபாக இருந்துச்சு. கிரிப் சாக்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நல்லா வைப் ஆகிக்கிட்டே இருக்கும். வைப்ரேஷன் வந்து இந்த பலூன்ஸில் நம்ம பக்கத்தில் யாராவது நடக்கிறப்போ அந்த இடமே வைபாகும், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அங்கங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு லொக்கேஷன் இல்லாமல் நிறைய இடத்துல சேம் ரிப்பீட்டடாக இருந்தது. பட் வந்து நல்ல பயங்கர வைப்பாக இருக்கும். அங்கே போயிட்டாலே நல்ல வைப்ரேஷன் மோட்க்கு வந்துடலாம். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் போகிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குது இது. தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.